நாமெல்லாம் மின்சார ட்ரெயின், மின்சார காரு இந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டுருக்குறோம். ஆனால் இந்த வருங்காலத்தில் ஒரு மின்சார சாலை உருவாக போகுதுன்னா ஆச்சரியமாக தானே இருக்குது. ஆமாங்க, இப்படி ஒரு விஷயத்தாங்க இப்போ மத்திய அரசாங்கம் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது டெல்லி முதல் ஜெய்ப்பூர் வரையான அந்த 500 கிலோமீட்டர் வந்து மின்சார சாலை அமைக்க போகிறதா இந்த மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க. அதிநவீன தொழில்நுட்பம் மூலமாக இந்த மின்சார சாலையை உருவாக்கப்படுவதாக இந்த மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டில் தாங்க இந்த மாதிரி மின்சார சாலை அமைஞ்சிருக்கு. இது உலகத்திலேயே மிகப்பெரிய மின்சார சாலையாக அதை அறிவிக்கப்படுதுங்க. இதோட கிலோமீட்டர் பார்த்தோம்னா 150 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் நம்ம இந்தியா வந்து 2030க்குள்ளே 5500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த சாலை அமைச்சிருவோங்க. அப்போ நாம் தாங்க இந்த மின்சார சாலையில் இந்தியா தாங்க முதலிடத்தில் இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த மின்சார போக்குவரத்து இந்த சாலை பயன்பாட்டினால இந்த பசுமை திட்டமும் அதிகமாக வளருங்க. காரணம் கேட்டோம்னா இந்த பசுமை திட்டத்துக்கு கீழே 3 கோடி மரங்கள் சாலை ஓரத்தில் நடுறாங்களாங்க. பசுமை திட்டத்தின் மூலமாக 70 லட்சம் டன் கொண்ட அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றலாமாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் வந்து 30 லட்சம் கோடி இந்த பெட்ரோல் டீசல் உண்டான செலவை வந்து மிச்சப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க.